Hello everyone, welcome back to Code Mill. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல மியூட்டபிள் அண்ட் தென் வந்து இம்யூட்டபிள் இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த டேர்ம் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு தெரியாது. இது வந்து பைத்தான்ல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து நீங்கள் ப்ரோக்ராம் போடும்போது இந்த கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு இது என்னன்னே தெரியலனா அந்த இடத்துல வந்து நீங்கள் சிரமப்படுவீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எனக்கு இடையில வந்துச்சு. நான் வந்து இதை தனியாக வந்துட்டு அந்த வீடியோவில் கவர் பண்ணால் எனக்கு அந்த வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு செப்பரேட்டாக அந்த வீடியோ போடுறேன். ஸோ டேரெக்டாக நம்ம கான்செப்ட்ல என்டர் ஆகிடலாம். ஸோ மியூட்டபிள் அண்ட் தென் வந்து இம்யூட்டபிள் அப்படின்னா என்ன? ஸோ இதை சொல்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன கோட் எழுதுறேன். அந்த கோடை பார்த்துட்டு அவுட்புட் வந்து என்ன வரும்னு சொல்லி நீங்களே வந்து கெஸ் பண்ணி பாருங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து a = 1 சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 1ங்கிற வேல்யூவை. ஸோ நெக்ஸ்ட் வந்து bங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து a வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அதாவது aங்கிற வேரியபிளை தூக்கி b ல அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டையுமே பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் a, நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் b. ரெண்டையுமே பிரிண்ட் பண்றேன், ரெண்டு ரன் பண்றேன். ஓகே, அவுட்புட் என்ன வரும்னு சொல்லி தெரியும், 1 1 சொல்லி வரும். ஸோ அவுட்புட் 1 1. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த b கூட ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்றேன். அதாவது 1 மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன். சரியா? இப்போ அவுட்புட்ல ஏல என்ன வரும், b ல என்ன வரும்? நீங்க வந்து கேட்கலாம், நம்ம வந்து ஏவை தானே தூக்கி b ல அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எதை சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ரெண்டுலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது தப்பு. அது ஏன்னு நான் சொல்றேன் பாருங்க. நான் ரன் பண்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ பாருங்க, எனக்கு b ல மட்டும் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு, a ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஈவன் தோ நம்ம வந்து a வந்து b க்கு அசைன் பண்ணியிருந்தாலும் நம்ம b க்கு பண்ற சேஞ்சஸ் வந்து a க்கு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல. ஓகே, நம்ம வந்து a ல கூட சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எனக்கு a க்கு பண்ணா b ல ஆகுதான்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்க, a ல வந்து 2 தான் இருக்கு, பட் b ல வந்து 1 தான் இருக்கு. ஓகே, இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு இதை கமெண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். a = 1 2 3ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி b ஒரு வேரியபிள்ல அந்த ஏவை அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்றேன் நான். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டுலேயும் சேம் வேல்யூ. ஓகே, இது நமக்கு எப்பயும் தெரிஞ்சது தான். இப்போ வந்துட்டு நம்ம ஏ வந்து மாடிஃபை பண்ணுவோம். a.append போட்டு அதுல வந்து 4ங்கிற வேல்யூ இன்செர்ட் பண்றேன். சரியா? இப்போ நான் அதை ரன் பண்ணா எனக்கு ரெண்டுலயுமே சேம் வேல்யூ வருமா, இல்ல வந்து ஏல மட்டும் மாடிஃபிகேஷன் நடக்கும், b ல நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு வந்து பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. சரியா? ஓகே, நான் ரன் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு ab ரெண்டுலயுமே வந்து அந்த மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஸோ இது ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பிஹைண்ட் த சீன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து இந்த மியூட்டபிள் அண்ட் தென் வந்து இம்யூட்டபிள். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லைட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். ஏன் வந்து இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இவ்வளவு நாளா இது கூட தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வரும். ஓகே, அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோல கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மியூட்டபிள்னா என்னன்னு சொல்றேன். மியூட்டபிலிட்டி அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல மாடிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சா, அதாவது அதோட ரெஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணாம அதுல மாடிஃபிகேஷன் என்னால வந்து பண்ண முடிஞ்சா அதுக்கு பேர் தான் வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் ஆர் மியூட்டபிள் டைப்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த வேல்யூஸ் அண்ட் தென் வந்து வேரியபிள்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம்ல எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி தெரியணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மியூட்டபிள் பத்தி தெரியும். ஓகே, நான் வந்து ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போடுறேன். நம்ம வந்து a = 1 சொல்லி அசைன் பண்ணோம்ல, அதே மாதிரி நம்ம வந்து இப்போ லிஸ்ட் L1 இருக்கு. L1ல வந்து 1 2 3 இந்த 3 வேல்யூ அசைன் பண்றேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சோ நம்ம வந்து இந்த இன்டீஜருக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து வேல்யூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல, அதாவது மாடிஃபிகேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகல. பட் இந்த லிஸ்ட்ல வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது ஏன் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டீஜர் டைப்பும் இந்த லிஸ்ட் டைப்பும் எப்படி வந்து உங்க சிஸ்டம்ல மெமரியில வந்து ஸ்டோர் ஆகும்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. புரியுதான்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி RAM இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த RAMல வந்து நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எனக்கு ஸ்டாக் மெமரி அண்ட் தென் வந்து ஹீப் மெமரி ரெண்டு வந்து கிரியேட் ஆகும். இந்த ஸ்டாக் அண்ட் தென் வந்து ஹீப் இதை பத்தி நான் பெருசா வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அப்படி உங்களுக்கு வந்து அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நான் இதுக்கான வீடியோ கார்டு வந்து தர்றேன். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். சோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் சின்ன குயிக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இதுல கொடுத்துறேன். இப்போ இந்த ஏங்கிற வேரியபிள் வந்து ஸ்டாக்ல போய் ஸ்டோர் ஆகும். இது வந்து ஸ்டாக்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஹீப். இப்போ ஏங்கிறது வந்து எனக்கு ஸ்டாக்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த 1ங்கிற வேல்யூ வந்து எனக்கு ஹீப் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஏவுக்கு 1க்கு எப்படி வந்து எனக்கு ரிலேஷன் கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏவோட பாயிண்டர் ஆர் அட்ரஸ்னா என்ன, பாயிண்டர்னா அப்படின்னு என்ன சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாயிண்டர் வந்து இந்த ஏ வந்து வச்சிருக்கும். நீங்க எப்பப்பெல்லாம் வந்து ஏ வந்து ஆக்சஸ் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து இது போய் அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரியா? அதே மாதிரி தான் எனக்கு லிஸ்ட்டும். இப்போ லிஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்களா, எனக்கு எல்ங்கிற வேரியபிள் வந்து இங்க இருக்கு, L1ங்கிறது வந்து இங்க இருக்கும், அந்த லிஸ்ட் வந்து இங்க இருக்கும், இதோட பாயிண்டர் வந்து எனக்கு இங்க செட் ஆயிருக்கும். சோ எப்பப்பெல்லாம் நீங்க L1 ஆக்சஸ் பண்றீங்களோ அப்ப எனக்கு L1 கொண்டு போய் இந்த வேல்யூ இந்த லிஸ்ட்டை கொண்டு எனக்கு உங்களுக்கு கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரியா? சோ இந்த இடத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுறேன். இது ஏங்கிறது வந்து இம்யூட்டபிள், அதாவது இன்டீஜர் வந்து இம்யூட்டபிள், இந்த லிஸ்ட் வந்து மியூட்டபிள். சரியா? இது ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி புரியும் பாருங்க. இப்போ ஒரு இன்டீஜர் வேல்யூ நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா எனக்கு அதோட வேரியபிள் வந்து ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும், வேல்யூ வந்து ஹீப்ல ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டேன். நீங்க இப்போ அதே வேரியபிள்ல ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த வேரியபிள் வந்து எனக்கு ஸ்டாக்ல எங்க ஸ்டோர் ஆச்சோ அங்கேயே தான் இருக்கும். பட் அதோட வேல்யூ இருக்கு பாருங்க,
அந்த வேல்யூ வந்து சேம் 1ஆம் நம்பர் எங்க எனக்கு ஸ்டோர் ஆச்சோ அங்கேயே போய் அப்டேட் ஆகாது. அதுக்கு பதிலா என்ன ஆகும்னா இந்த 1 வந்து அப்படியே தான் இருக்கும். சரியா? இந்த இப்ப 2ன்னு வந்து நீங்க புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணீங்களா, அது வந்து எனக்கு வேற ஒரு மெமரியில கிரியேட் ஆகும். இப்ப என்ன பண்ணும்னா இந்த A வந்து இந்த 1ஓட பாயிண்டர் வந்து நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கு பதிலா இப்போ இந்த A வந்து 2 வந்து இப்ப ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிரும். சரியா? இந்த 1 வந்து மெமரியிலே தான் இருக்கும். எப்ப வந்து இந்த 1 வந்து யூஸ் இல்லாம போகுதோ அப்ப வந்து கார்பேஜ் கலெக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட மெமரியை கிளியர் பண்ணிரும். இந்த கார்பேஜ் கலெக்டர்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. நான் வேணா அதுக்கு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். அது வந்து கார்பேஜ் கலெக்டர்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் வந்து நம்ம ப்ரோகிராம்ல வந்து அன்யூஸ்டு மெமரிலாம் வந்துட்டு அது எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். அதாவது ப்ரோகிராமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக. சரியா? சோ எனக்கு 1 வந்து இப்ப எனக்கு யூஸ் இல்ல. சோ என்ன பண்ணும், இந்த 1ஓட மெமரி எனக்கு ரிமூவ் ஆயிடும். சோ 1 வந்து அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்பேஜ் கலெக்டர் கான்செப்ட்ல விட்டுருங்க. இந்த 1 வந்து அதோட பொசிஷன்ல அப்படியே தான் இருக்கும். இந்த 2ஆம் நம்பர் வந்து புதுசா இந்த இடத்துல போய் எனக்கு கிரியேட் ஆகும். அதோட ரெஃபரன்ஸ் இங்க எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து நீங்க ஏவை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ஏவோட பாயிண்டர் எனக்கு இங்க ரெஃபர் பண்றதுனால எனக்கு 2 கொண்டு வந்து ரிட்ரை பண்ணி தரும். பட் எனக்கு 1 வந்து இதோட ரிலேஷன்ல இருந்து எனக்கு கட் ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு இப்போ 1 வரல. இப்போ இதே வந்து இன்டிஜருக்கு வந்து இப்படி. இப்போ நான் லிஸ்ட்டுக்கு வந்து எப்படி ஸ்டோர் ஆகுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ எனக்கு சேம் வந்து L1 சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. சோ இந்த L1 வந்து இந்த மாதிரி ஒரு 1 2 3 இருக்கு வச்சுக்கோங்க. சோ 1 2 இருக்கு. இப்போ இதுல வந்து நீங்க 3ன்னு சொல்லி வேல்யூ ஆட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுனா எனக்கு இந்த 1 2 வந்து எந்த மெமரியில இருக்கோ அதே மெமரி ஆர் அதுக்கு பக்கத்து மெமரி மீன்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல லிஸ்ட் எப்பயுமே வந்து டைனமிக்கா வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது எனக்கு நான் அரே சொல்லி கொடுத்திருப்பேன் உங்களுக்கு. அரே கான்செப்ட்ல வந்துட்டு அதுல ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூஸ்லாம் வந்து கண்டினியூஸா ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது அடுத்தடுத்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு 1 2 3 1 2 ஸ்டோர் ஆயிருக்கா. இப்போ 3 ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு 2க்கு அடுத்த மெமரியிலே போய் எனக்கு 3 ஸ்டோர் ஆகும். விச் மீன்ஸ் சேம் மெமரியிலே ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோங்க. எனக்கு எப்படி இன்டீஜர்ல வந்து 1 ஒரு பக்கம் 2 ஒரு பக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்காது. இந்த 1 2 எங்க இருக்கோ அதே பக்கத்துல இந்த 3 போய் ஸ்டோர் ஆகும். சரியா? சோ அப்படி ஸ்டோர் ஆகறதுனால தான் இதுக்கு வந்து மியூட்டபிள்னு சொல்லி பேரு. அதாவது மியூட்டபிள் டைப்னு சொல்லி நம்ம இதை சொல்றோம். சரியா? இப்படி எனக்கு ஏ வந்து எனக்கு வேற வேற மெமரி வந்து கிரியேட் பண்றதுனால தான் இதை வந்து இம்மியூட்டபிள்னு சொல்றோம். சரியா? நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன்ல மியூட்டபிலிட்டினா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதே ஆப்ஜெக்ட்டை மாடிஃபை பண்ண முடிஞ்சா அது பேர் தான் வந்து மியூட்டபிலிட்டி. அதே ஆப்ஜெக்ட்டை வந்து அதே அட்ரஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணணும். எனக்கு வேற அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணி அதுல வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே. சரியா? நான் இங்க சொன்னேன்ல லிஸ்ட் வந்து எனக்கு சேம் மெமரி யூஸ் பண்ணும். பட் எனக்கு இன்டீஜர் வந்து வேற வேற மெமரி சூஸ் பண்ணுது. சோ அதனாலதான் வந்து அதுக்கு பேர் இம்மியூட்டபிள் டேட்டா டைப். சரியா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணப்ப எனக்கு எப்படி எதனால வந்து இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஏபின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்ப நம்ம வந்து ஏபின்னு 2 இது பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2க்குமே வந்து 1 தான் நம்ம அசைன் பண்ணோம். இப்போ என்ன ஆகும்னா ஏக்கு வந்து 1 அசைன் பண்ணும்போது எனக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். எனக்கு அதோட பாயிண்ட் வந்து இங்க எனக்கு ஜாயின் ஆயிரும். பி வந்து நீங்க ஏக்கு அசைன் பண்றீங்க இல்ல வேற ஒரு 1 கிரியேட் பண்ணாலும் அதுவும் வந்து இந்த சேம் 1 தான் எனக்கு பாயிண்ட் பண்ணும். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து 2க்குமே சேம் தான். சோ வந்து நான் அன்வான்டடா வந்து இன்னொரு மெமரி வந்து சேம் வேல்யூக்கு கிரியேட் பண்ணா எனக்கு மெமரியோட யூசேஜ் தான் வந்து தேவையில்லாம ஸ்பெண்ட் ஆகுது. சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக எனக்கு பைத்தானே வந்து இன்டர்னலா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியணும்னு சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதெல்லாம் எடுத்துறேன். A = 1 B = 1 இருக்கு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இங்க A அப்படியே இருக்கட்டும். நான் வந்துட்டு ஐடின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? இந்த ஐடி ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இந்த ஏவோட அட்ரஸ் ரெஃபரன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் அந்த ஐடியை. நான் இங்க சொன்னேன்ல இந்த 1ங்கிற வேல்யூ வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து இந்த ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி பிக்கும் பார்க்கலாம். நான் இந்த இடத்துல வந்துட்டு B = A A = B எதுவுமே போடல. ஜஸ்ட் தனித்தனியா தான் போட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி எனக்கு ஐடி வருதுன்னு சொல்லிட்டு. நான் ரன் பண்ற பாருங்க எனக்கு ரெண்டுமே வந்து ஒரே அட்ரஸ்ல இருக்கும். ஏன்னா இந்த 1ங்கிற வேல்யூ ரெண்டுமே சேம் தான். ஸோ எனக்கு ஒரே இடத்துல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். எனக்கு 2க்குமே வந்து அந்த பாயிண்டரை மட்டும் கிரியேட் பண்ணிக்கும். அவ்வளவுதான். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பிஏ சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும், எனக்கு பிக்கு வந்து புதுசா வந்து வேல்யூ இங்க கிரியேட் ஆயிரும். இங்க இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வந்து இங்க ஸ்டோர் ஆயிரும். அவ்வளவுதான். சரியா? சோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வேரியபிள்ஸ் வேல்யூஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே இடத்துல வந்துட்டு நம்ம இந்த ஏபில வந்துட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம 1 2 3 அதே சேம் 1 2 3 இங்க 1 2 3. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம. சோ இப்போ பாருங்க எனக்கு ஏன் இந்த சேம் ஆப்ஜெக்ட் வரல இந்த இடத்துல, ஏன் வேற ஆப்ஜெக்ட் போகுது. இந்த எனக்கு ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ தான். பட் ஏன் வந்து என்னால வந்துட்டு சேம் மெமரியை வந்து இதனால யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஹேஷிங் கான்செப்ட் வருது. ஹேஷிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹேஷிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வேல்யூ அது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் மீன்ஸ் என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். இன்டிஜரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், லிஸ்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதை வந்து நம்ம காமனா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு சர்டைன் டைப்புக்கு ஒரு சர்டைன் ஃபார்மேட்டுக்கு மாத்தினீங்க அதுக்கு பேர் தான் வந்து ஹேஷிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ஆம் நம்பரையும் ஏங்கிற கேரக்டரையும் வந்து நீங்க எப்படி வந்து காமனா மாத்துவீங்க. எனக்கு இது வந்து இன்டீஜர், இது வந்து எனக்கு ஒரு கேரக்டர், எப்படி வந்து எனக்கு ஒரு காமன் ஃபார்மேட்டா மாத்துவீங்க, ஒரு காமன் டைப்பா மாத்துவீங்க. ஏதோ ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். நான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு மேபி வந்து இந்த ஹேஷ் மேப் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ஆஸ்கி வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம காமனா மாத்துவோம். ஸோ பைத்தான்ல வந்து அதுக்கு ஓஆர்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பிரிண்ட் ORD of 1ன்னு போடுறேன். அதே மாதிரி இங்க வந்து ஏன்னு ஒரு கேரக்டர் போடுறேன்.
இப்போ பாருங்க எனக்கு ரெண்டுமே வந்து ஒரு நம்பரை தான் எனக்கு அவுட்புட்டா கொடுக்கும். சாரி, இப்போ ஒன்னுங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து நம்பர் ஃபார்மெட்ல தான் இருக்கு. நம்ம வந்து இப்போ ஏக்கு மட்டும் பார்ப்போம். பாருங்க எனக்கு ஏக்கு வந்து 97 வருது. ஸோ இப்போ எனக்கு ஒன்னுங்கிறது வந்து ஆல்ரெடி நம்பர் தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேரக்டர் அண்ட் தென் வந்து நம்பர் ரெண்டையும் வந்து ஒரே ஃபார்மெட்டுக்கு மாத்திட்டோம். ஸோ இந்த மாதிரி மாத்துறதுக்கு பேர் தான் வந்து ஹேஷிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ஒன்னுங்கிற வேல்யூ இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேஷை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம கிட்ட வந்து பைத்தான்ல இன்பில்ட்டா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஹேஷ்னு ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணுன்னா ஒரு சர்டன் அல்காரிதம் யூஸ் பண்ணும். அது என்ன அல்காரிதம்னு எனக்கு தெரியல, மேபி வந்து நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வந்துட்டு அதுல பாஸ் பண்ற வேல்யூ ஒரு சர்டன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு காமன் ஃபார்மெட்டுக்கு மாத்தும் அதுவும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் ஹேஷ்னு போட்டு ஹேஷ்னு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் ஹேஷ் ஆஃப் ஒன்னுன்னு சொல்லி போடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஹேஷ் ஆஃப் கேரக்டர் ஏன்னு சொல்லி போடுறேன். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இப்போதைக்கு வேணாம். நான் ரன் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு இப்போ இந்த ஒன்னுக்கு வந்துட்டு எனக்கு ஒன்னுங்கிற வேல்யூ சேம் வேல்யூ வந்திருக்கு, ஏக்கு வந்து ஒரு சர்டன் நம்பர் வந்திருக்கு. இப்போ நம்ம இங்க ஒரு 10ன்னு போட்டு பார்ப்போம். இப்போ ரன் பண்ணுவோம் நம்ம. ஸோ 10க்கு வந்து சேம் 10 ரிட்டர்ன் ஆகுது, பட் ஏக்கு வந்து இப்போ வேற இது மாறிடுச்சு. எனக்கு மேபி தெரியல, எனக்கு வந்து நம்பர் பாஸ் பண்ணா வந்துட்டு எனக்கு சேம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம மேபி வந்து நிறைய வேல்யூ போட்டு பார்ப்போம். நம்ம வந்துட்டு நம்பர் பாஸ் பண்ணும்போது ஆக்சுவலா வந்து நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணுது. பட் இந்த கேரக்டர்ஸ்க்குலாம் வந்து கேரக்டர் மற்ற டைப்ஸ்க்குலாம் வந்துட்டு எனக்கு ஒரு சர்டன் அல்காரிதம் யூஸ் பண்ணுது. ஸோ இப்படி வந்து ஒரு நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணுதுல, இந்த நம்பர் எப்படி ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இந்த வேல்யூக்கு வந்துட்டு ஒரு அல்காரிதம் அப்ளை பண்ணி அதோட அவுட்புட் தான் வந்து எனக்கு இங்க கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஏக்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்றேன். எனக்கு லிஸ்ட் வந்து எனக்கு மியூட்டபிள் தானே, பட் வந்து எனக்கு கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங் இன்ட் எல்லாம் வந்து எனக்கு மியூட்டபிள் கிடையாது, எல்லாமே இம்மியூட்டபிள். நான் வந்து 1 2 3ன்னு போடுறேன். இப்போ பாருங்க எனக்கு டைப் எரர் அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட்னு சொல்லி வருதா. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆர் மியூட்டபிள் டைப் எதையுமே வந்து நீங்க ஹேஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன்ல லிஸ்ட் வந்து மியூட்டபிளா இருக்கனால வந்துட்டு இந்த லிஸ்ட்டை வந்து உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் வந்து இப்போ எரர் வருதுன்னு சொல்லி சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ ஏங்கிற ஒரு லிஸ்ட் இங்க இருக்கு, சரியா? இப்போ நான் இந்த ஏ வந்துட்டு இந்த ஹேஷிங்குள்ள அப்ளை பண்றேன். இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏவோட வேல்யூ வந்துட்டு இன்னொன்று அப்பன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 4 வந்து அப்பன் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் மறுபடியும் வந்து ஹேஷை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து எரர் வரும், அது வேற விஷயம். பட் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க சிம்பிளா யூஸ் பாருங்க. இப்போ ஏங்கிற ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு, அந்த லிஸ்ட்டுக்கு வந்து நான் ஹேஷ் அப்ளை பண்றேன். ஓகே, மேபி வந்து எனக்கு இந்த ஹேஷிங் வந்து இந்த மியூட்டபிளுக்கு அப்ளிகபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இந்த ஹேஷ் வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அந்த வேல்யூ வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ நான் அந்த 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 வேல்யூ வச்சு நான் என்ன டிசைட் பண்ணலாம்? ஓகே, இந்த லிஸ்ட்டுக்கான வேல்யூ வந்து இதுதான், இதை வந்து நான் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த வேல்யூ யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஏவில் வந்து நான் ஒரு சேஞ்சஸ் நான் கொண்டு வர்றேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு அதோட ஹேஷ் வேல்யூ சேஞ்ச் ஆகும் மறுபடியும். ஏன்னா எனக்கு இது சேம் ஆப்ஜெக்ட்ல சேம் அட்ரஸ் எல்லாம் போய் அந்த சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. அப்ப எனக்கு சேம் அட்ரஸ்ல வந்து அந்த சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதோட ஹேஷ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா திரும்ப வந்து எனக்கு அந்த அல்காரிதம் அப்ளை பண்ணி எனக்கு வேல்யூ சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண ஹேஷ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணா அது எனக்கு தப்பா போக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்துட்டு இந்த மியூட்டபிள் டைப்ஸ்க்கு எதுக்குமே வந்து இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரன் பண்ண இந்த மாதிரி எனக்கு எரர் வரும், அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா இது லிஸ்ட்ங்கிறது வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் ஆர் மியூட்டபிள் டைப், சரியா? இந்த ஹேஷ் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து ஹேஷ் மேப் பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க, உங்களுக்கு மேபி வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பட் இந்த வீடியோக்கு இதுவே போதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் உங்களுக்கு மியூட்டபிள்னா என்ன, இம்மியூட்டபிள்னா என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க டிக்ஷனரி யூஸ் பண்ணிருக்கீங்களா? டிக்ஷனரியில வந்துட்டு இதே சம்பந்தப்பட்டது அதுவும். இப்போ டிக்ஷனரியில வந்துட்டு நான் வந்து 1:A போட்டுக்கிறேன், அடுத்தது 2:B போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதை பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் டி. ஓகே, எனக்கு அவுட்புட் வந்து டிக்ஷனரி வந்துருச்சு. நீங்க எப்பயாவது வந்து இந்த டிக்ஷனரியோட கீழே வந்துட்டு லிஸ்ட் ஆர் வந்து ஒரு இன்னொரு டிக்ஷனரி இல்லைன்னா வந்து செட் அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். எப்பயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அது ஏன்னா வந்து எனக்கு பைத்தான் முதல்ல அலோவ் பண்ணாது அது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் இந்த 1க்கு பதிலாக வந்துட்டு 1 2 3ன்னு போடுறேன், சரியா? இப்போ நான் ரன் பண்றது எரர் வருதா? அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட். இது ஏன்? இந்த டிக்ஷனரி வந்துட்டு அந்த ஹேஷ் மேப் வீடியோல தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். இதுல வந்து குயிக்கா சொல்றேன், சரியா? இந்த டிக்ஷனரிக்குள்ள வந்து இன்டர்னலா வந்து வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் ஆகுனா, நீங்க போறீங்களா இங்க பாஸ் பண்றீங்களா கீ, அந்த கீயோட ஹேஷ் வேல்யூ வச்சு தான் வந்துட்டு அது இன்டர்னலா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அந்த ஹேஷை வச்சு தான் வந்து என்னோட ரிட்ரைவல் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஸோ எனக்கு இந்த லிஸ்ட் வந்து இப்போ மியூட்டபிள் வந்து நம்ம ஹேஷ் பண்ண முடியாது, ஹேஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் எதுவுமே வந்து நீங்க டிக்ஷனரியோட கீயா யூஸ் பண்ண முடியாது, சரியா? நீங்க எப்பயாவது யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்திருக்கும். அந்த எரர் வந்து ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த மியூட்டபிள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட், டிக்ஷனரி வந்து மியூட்டபிள் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு செட், நம்ம யூனிக் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம்ல செட், அதுவும் வந்து மியூட்டபிள் தான். இம்மியூட்டபிள்ல வந்து ஸ்ட்ரிங், இன்ட், இப்போ டியூபிள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூல வந்து இந்த கொஸ்டின் தான் மெயினா கேட்பாங்க, லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு. நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம், லிஸ்ட் வந்து மியூட்டபிள், டியூபிள் வந்து இம்மியூட்டபிள்னு சொல்லிட்டு. பட் சொல்றப்ப வந்து அதுக்கான அதோட மீனிங் என்னன்னே தெரியாம நம்ம சொல்லிடுவோம். பட் அதுதான் வந்து ஆக்சுவல் மீனிங். இப்போ நீங்க வந்து இப்போ பாருங்களேன், இப்போ T ஈக்குவல் ஒரு டியூபிள் எடுத்துக்கிறேன் 1 2 3ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி L ஈக்குவல் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன் 1 2 3ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்துட்டு டீயோட
ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் வந்து வேல்யூ அப்டேட் பண்றேன் 2ன்னு சொல்லிட்டு சரியா. அதே மாதிரி எல்லோட 0லையும் வந்துட்டு நான் 2ன்னு சொல்லி அப்டேட் பண்றேன். நீங்க என்ன நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? இந்த டியூபிள் வந்துட்டு இந்த 2 வந்து அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆயிட்டு எனக்கு வேற மெமரியில கிரியேட் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் இது ஒரு கலெக்ஷனை வந்து நீங்க உங்களால அப்டேட்டே பண்ண முடியாது. இம்யூட்டபிள் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ற மாதிரி தான் புது மெமரியில் கிரியேட் ஆகும். பட் நீங்க இந்த டியூபிள் பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன், அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சஸ் வந்து பைத்தான் ப்ரொவைட் பண்ணல. நீங்க ரன் பண்ணீங்கன்னா எரர் வருது. இங்க பாருங்க, டியூபிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஏன்னா வந்து ஐட்டம் அப்டேட், அதாவது உள்ள இருக்க வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய ஆக்சஸ் வந்து அவங்க கொடுக்கல சரியா. ஏன்னா வந்து ஒரு இம்யூட்டபிள் டைப். பட் லிஸ்ட் வந்து ஆக்சஸ் ஆயிருக்கும். நான் வந்து இதுல கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, ரன் பண்ற பாருங்க, இப்போ எனக்கு ஒர்க் ஆகும். எனக்கு எரர் எதுவும் வராது, ஏன்னா அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு. ஸோ மியூட்டபிள்னா என்ன, இம்யூட்டபிள்னா என்ன, இதுக்கு வந்து கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு குயிக்கான எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துறேன். இப்போ இங்க இடத்துல வந்து ஒரு மெத்தட் இருக்கு, டெஃப்னு சொல்லிட்டு, சும்மா ஆட்னு சொல்லி ஒரு மெத்தட். இதுல வந்து ஒரு லிஸ்ட் எல் வந்து பாஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க சரியா. இதுக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன லிஸ்ட் பாஸ் பண்றீங்களோ அதை வந்துட்டு எல் டாட் அப் அண்ட் 5 சரியா. இப்போ நான் வந்துட்டு இங்க வந்து ஒரு புதுசாக லிஸ்ட் கிரியேட் பண்ணி L1 சொல்லிட்டு L1 ஈக்குவல் டு 1 2 3 பிரிண்ட் L1 சரியா. நான் இப்போ சும்மா ரன் பண்றதை எனக்கு வந்து நான் இந்த மெத்தடை வந்து கால் பண்ணல. ஸோ அதனால வந்து எனக்கு சேம் அவுட்புட் வருது. இப்போ நம்ம லிஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டிஜர் எடுத்துக்கோ. நம்ம எல் ஈக்குவல் டு 3ன்னு மாத்திக்குவோம் சரியா. இங்க வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 2. இந்த ஏ வந்து நான் இங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சாரி, ஓகே, எனக்கு ஏவோட அவுட்புட் 2ன்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஆட் மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஆட் இந்த ஏ வந்து பாஸ் பண்றேன். இப்போ நான் ஏவை பாஸ் பண்ண என்ன ஆகும், எனக்கு இந்த ஏ வந்துட்டு இங்க பாஸ் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த 3ன்னு சொல்லி அப்டேட் ஆகணும். ஸோ நான் இங்க பிரிண்ட் பண்றப்ப எனக்கு 3ன்னு சொல்லி அவுட்புட் வரணும். வருதான்னு பார்க்கலாமா? ஓகே, எனக்கு ஸ்டில் வந்து 2 தான் வருது. ஏன் 2ன்னு வருது? ஏன்னா இது வந்து ஒரு இம்யூட்டபிள். ஸோ இம்யூட்டபிள் என்ன ஆகும், இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த 2ஓட அட்ரஸ் வந்து ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். சரி, இந்த ஏ வந்து இப்போ இங்க பாஸ் ஆகுது. இப்போ 3 வந்து இங்க அப்டேட் ஆயிருச்சு. இப்போ 3ஓட அட்ரஸ் வந்து வேற. இந்த 3ஓட அட்ரஸ் போய் நீங்க ஸ்டோர் பண்றீங்க. பட் இந்த 3ஓட அட்ரஸ் வந்து எனக்கு வேற ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு அதே அட்ரஸ் வந்து திரும்ப எனக்கு இதுல எனக்கு அசைன் ஆகாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, எனக்கு ஏ வந்து ஸ்டில் வந்து இந்த 2 தான் வந்து எனக்கு இது பண்ணிருக்கும். நீங்க இங்க பாஸ் பண்றீங்களா இந்த இடத்துல, இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இந்த இம்யூட்டபிளா இருக்குல்ல, இம்யூட்டபிள் எல்லாமே வந்து வேல்யூ டைப். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு மெத்தடுக்கு இல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்றீங்கன்னா, இம்யூட்டபிள் டைப்போட வேல்யூ பாஸ் பண்றீங்கன்னா அதோட வெறும் வேல்யூவை மட்டும் பாஸ் பண்ணி விடும். இங்க வந்து ஏ வந்து டைரக்டா பாஸ் ஆகாது. வெறும் அந்த 2ங்கிற வேல்யூ மட்டும் தான் பாஸ் ஆகும். ஸோ எனக்கு 2 இங்க போயிருக்கும். இப்போ இந்த 2க்கு பதிலா 3ன்னு அப்டேட் பண்றீங்க. பட் ஸ்டில் வந்து இங்க ஏ வந்து வெறும் 2லயே தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த 3 வந்து இந்த ஏல வந்து அப்டேட் ஆகல, வேற ஒரு வேரியபிள் அப்டேட் ஆயிருக்கு சரியா. இப்போ இதே இடத்துல வந்துட்டு நான் ஏல வந்து ஏக்கு பதிலா L1 பாஸ் பண்றேன் சரியா. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எல் டாட் அப்னு போட்டுக்கலாம். இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ற பாருங்க எனக்கு 1 to 5 வருதா. நான் வெறும் அதே மாதிரி தான் எல் இங்க கிரியேட் பண்ணி L1 பாஸ் பண்ணிருக்கேன். பட் எனக்கு L1 இங்க பிரிண்ட் பண்ணா 1 5 ஆட் ஆயிருச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த மியூட்டபிள் டைப் எல்லாமே வந்துட்டு அட்ரஸை பாஸ் பண்ணும். இந்த L1ஓட அட்ரஸ், அதாவது L1ஓட லிஸ்ட் வந்து இருக்கும்ல, லிஸ்ட் வந்து ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆகுன்னு சொல்லல, அந்த லிஸ்டோட ஆக்சுவல் அட்ரஸை வந்து அப்படியே இந்த மெத்தடுக்குள்ள பாஸ் பண்ணி விடும். இப்போ இந்த அட்ரஸ் தான் வரும். அந்த அட்ரஸ்ல வந்து இந்த 5 ஆட் பண்ணும். அதாவது சேம் மெமரியில போய் 5 ஆட் பண்ணும். ஸோ ஸ்டில் வந்து எனக்கு இந்த லிஸ்ட் L1ங்கிறது வந்து சேம் மெமரி தான் நான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சேஞ்ச் அப்டேட் ஆக போறது வேற மெமரி மியூட்டபிள் பொறுத்த வரைக்கும். ஸோ திரும்ப ஆக்சஸ் பண்ணீங்கன்னா எனக்கு 5 வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த மியூட்டபிள் ஏதாவது வந்துட்டு இந்த மியூட்டபிள் டைப் டேட்டா டைப்பை வந்து நீங்க ஒரு மெத்தடுக்குள்ள பாஸ் பண்ணீங்கன்னா அந்த மெத்தடுக்குள்ள என்னென்ன மாடிஃபிகேஷன் நடக்குதோ அது எல்லாமே வந்து மெத்தடுக்கு அவுட் சைட்லயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் எனக்கு இம்யூட்டபிளுக்கு ஆகாது சரியா. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ஆக்சுவலா வந்து நான் என்னோட லீட் கோட்ஸ் ப்ராப்ளம் சால்விங்ல வந்து சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் வந்து அதுக்கு வந்து இவ்வளவு சொல்ல வேண்டியதா போயிருச்சு. பட் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மியூட்டபிள் இம்யூட்டபிள் இந்த 2 டேட்டா டைப் வந்து எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. நீங்க எப்பப்பெல்லாம் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம், அதாவது த்ரூ அவுட் என்டையர் ப்ரோக்ராம் லைஃபுக்கு வந்துட்டு நீங்க அதை சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, அதை வந்து ஒரு கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அப்பெல்லாம் வந்து நீங்க இம்யூட்டபிள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க ஒன்ஸ் நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு அது எனக்கு ஒரே ஒரு அட்ரஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணிருக்க போது. நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு அது எனக்கு வேற ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணா எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க உங்கள்ட்ட ஒரு 5 GB RAM இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 GB இருக்காது, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 8 GB RAM இருக்கு. அதுல வந்துட்டு நீங்க ஒரு இம்யூட்டபிள் டேட்டா டைப் வந்து ஒரு 1000 கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க. அப்படி பண்ணா என்ன ஆகும், எனக்கும் அந்த 1000 டைப்புக்கு வந்துட்டு ஒரு மெமரி வந்து அலோகேட் ஆகும். இந்த 1000 வேல்யூ வந்துட்டு ஒரு 100 வாட்டி, இன்னொரு 1000 வாட்டி வந்துட்டு அந்த அதே ப்ரோக்ராம்ல அப்டேட் பண்றீங்க. அப்படி பண்ணா என்ன ஆகும், எனக்கு அந்த 1000க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றப்ப எவ்வளவு மெமரி எடுத்துக்கிச்சோ அதே அளவு வந்து அப்டேட் பண்றப்ப எடுத்துக்கும். ஏன்னா வந்து வேற வேற அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ண போகுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்க இந்த இம்யூட்டபிளை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடணும் சரியா. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வாட்டி கிரியேட் பண்ணாம அதை யூஸ் பண்றோம் அவ்வளவுதான். அது
அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம சேஞ்சஸ் எதுவுமே பண்ண மாட்டோம்னா நீங்க இம்யூட்டபிள் போங்க. இல்ல நான் வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை நான் அடிக்கடி வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணுவேன் ஆர் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மியூட்டபிள் சூஸ் பண்ணுங்க. சரியா? இதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு இன்டிஜர் கிரியேட் பண்றதுக்கு நான் வந்துட்டு எப்படி நான் மியூட்டபிள்லாம் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க வந்து இன்டிஜர் தான், அதாவது இம்யூட்டபிள் சூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த இடத்துல வந்து லிஸ்ட்டுக்கு டியூபிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றீங்க, அந்த இடத்துல வந்து நான் அந்த கலெக்ஷன்ல சேஞ்சஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க டியூபிள் போயிருங்க. ஏன்னா அது ஃபிக்ஸ்டு மெமரி, நீங்க ஆல்டர் பண்ணாத வரைக்கும் அது ஒரே மெமரியில தான் இருக்க போகுது. ஸோ அப்ப வந்து நீங்க இம்யூட்டபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்குள்ள பாஸ் பண்ணா எனக்கு எந்த ஒரு மாடிஃபிகேஷன் அந்த மெத்தடுக்குள்ள நடந்தாலும் எனக்கு அந்த மெத்தடுக்கு அவுட் சைட்ல அது நடக்காது. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க இம்யூட்டபிளுக்கு போகலாம். இல்ல நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடுக்குள்ள வந்துட்டு நான் ரெஃபரன்ஸ் தான் பாஸ் பண்ண போறேன், அதாவது அட்ரஸ் தான் பாஸ் பண்ண போறேன், எனக்கு டேரக்டா வந்துட்டு இங்க வேல்யூல ரிட்டர்ன் பண்ணாம நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா எனக்கு அங்கேயே சேஞ்சஸ் நடக்கணும், பட் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் அவுட் சைட்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து மியூட்டபிள் சூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுல சொல்லி கொடுத்த கான்செப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓனா வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை அப்படியே வந்து கோடிங்கா போட்டு பாத்துருங்க. உங்களுக்கு டவுட் வந்து மோஸ்ட்லி கிளியர் ஆயிரும். அப்படி இல்லையா நெக்ஸ்ட் வந்து கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து எப்பயுமே வந்துட்டு ஓனா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பாருங்க எப்பயுமே. இல்ல எனக்கு அது வந்து எனக்கு எங்க பார்த்தாலும் புரியல, அதோட ஆக்சுவல் மீனிங் வந்து எனக்கு தெளிவா புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் நைஸ் டே.